படிக்கிறான்டா. ஃபீல் பண்ணாதடா. ஹலோ மை டியர் ஃபெலோஸ் அண்ட் கேங்ஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னென்னா விமன் இன் பிரிசன், அதாவது பெண் கைதிகள். சிறையில் இருக்கிற பெண் கைதிகளை பற்றி தான். இந்த சிறையில் இருக்கிற பெண் கைதிகளை பற்றி எழுதினது யாருன்னா நந்தினி ஓசா. அவங்க எழுதின புக்கு பேர் என்னென்னா வித்தர் ஜஸ்டிஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் விமன் இன் பிரிசன். இதில் பர்டிகுலராக செகண்ட் சாப்டர் ஒன்று இருக்குது, ஹோம்லெஸ் ரெவ்லி ஸ்டோரி. இதில் எதை பற்றி யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, ரெவ்லி அப்படின்ற ஒரு பெண் அவங்களோட வீட்டை எப்படி இழந்தாங்க, யாரால் இழந்தாங்க, அப்படி இழந்ததுனால வந்த பிரதிபலன் என்ன, அவங்க குடும்பம் எவ்வாறு சிதறி போச்சு, இதை பற்றி தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நந்தினி ஓசா பற்றி பார்க்கணுன்னா, நந்தினி ஓசா சில விஷயங்களுக்குலாம் ஃபேமஸ். ஃபர்ஸ்ட்டாக சொல்லணும்னா அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஓரல் ஹிஸ்டாரியன். அவங்க ஒர்க் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு மூவ்மெண்ட் என்னென்னா நர்மதா பச்சோ அண்டோலன். நர்மதா பச்சோ அண்டோலன், இதை NBA அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது எதுக்கு சப்போர்ட்டாகவும் எதுக்கு அகைன்ஸ்டாகவும் இருந்த ஒரு மூவ்மெண்ட்னா, சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு அகைன்ஸ்டாக இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த நர்மதா பச்சோ அண்டோலன். எதுக்கு சப்போர்ட்டானா, சேம் அந்த SSP சொன்னல, சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட், அதனால் அஃபெக்ட் ஆன மக்கள் இருப்பாங்கள்ல, அந்த மக்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது தான் நர்மதா பச்சோ அண்டோலன். அப்படி இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் என்ன தான் பண்ணுச்சு மக்கள்னா, அவங்களோட வீடுகளெல்லாம் பிடுங்கிருச்சு, வீடுகள் இல்லாமல் மக்களை ஆக்கிடுச்சு. அதனால மக்கள் ரொம்ப துன்பப்பட்டு அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு டிப்ரைவ்டான மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக தான் இந்த நர்மதா பச்சோ அண்டோலன் இருந்துச்சு. இதில் ஒரு முக்கியமான ஆக்டிவிஸ்ட் யாருன்னா இந்த நந்தினி ஓசா. அப்படி நந்தினி ஓசா இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் அப்படி என்ன பண்ணாங்கன்னா, அந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் அதனால் அஃபெக்ட் ஆன ஒரு 80 மக்களோட வாக்குமூலங்கள், ஆடியோ வீடியோ, அதை ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாங்க. அந்த வெப்சைட் பேர் ஓரல் ஹிஸ்ட்ரி narmada.in, ஓரல் ஹிஸ்ட்ரி narmada.in. இப்போவும் அந்த வெப்சைட் இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 80 மக்களோட மூலங்கள்லாம் ஃபைலாக அதில் இருக்கும். அப்படி இந்த இன்டர்வியூ, அதாவது 80 மக்களோட இன்டர்வியூ எடுத்து முடிக்க நந்தினிக்கு தேவைப்பட்ட நேரங்கள் எவ்வளோனா 400 மணி நேரங்கள், அதாவது 400 hours. இவ்வளோ கஷ்டப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களோட வாக்குமூலத்தை எடுத்தே தான் ஆகணுமான்னு கேட்டால் ஆமாம், எடுத்தே தான் ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட் அந்த மக்களை அந்த அளவுக்கு ஒடுக்குச்சு, அடக்குச்சு. அதனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களோட குடும்பமே சிதறி அடிக்கப்பட்டுச்சு. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெவ்லி சொன்னால, அந்த செகண்ட் சாப்டரில் இருக்கிற ரெவ்லி, இது கதையோ இல்லை கற்பனையோ இல்லை, உண்மையிலே நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட புக்கு தான் இது. ஓகே, இந்த ரெவ்லி அப்படின்றவங்க சுக்கியாம்லி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு கிராமம். சுக்கியாம்லி ஸ்பெல்லிங் சொல்கிறேன், SUKHIAMLI. ஓகே, இந்த சுக்கியாம்லி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ரேவதி ரிவர் அப்படின்னு ஒரு பெரிய ரிவர், நல்ல செழுமையான ஒரு ரிவர் இருக்குது, ரேவதி ரிவர், REVTI. இந்த ரிவரை டேமாக மாற்றணும்னா அங்கே இருக்கிற மக்களோட வீடுகளெல்லாம் இடிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வர ஸ்கீம் பேர் தான் சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட். ஓகேவா? அப்படி மக்களோட வீடுகளை இடிச்சா அதுக்கப்புறம் மக்கள் என்ன ஆவாங்க, அதை பற்றிலாம் கவர்மெண்ட்டுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அதனால் ரேவதியோட வீடும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ரேவதியில் ரேவ்லி. ஓகேவா? ரேவதின்றது ரிவர், ரேவ்லின்றது தான் அந்த பெண். ஓகேங்களா? அப்படி அந்த ரேவ்லியோட வீட்டை இடித்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அதாவது அவங்க ஒரு அம்மா. அந்த அம்மாவோட சன்னு டெத் பெட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற மகனையும் அவங்களோட ஃபேமிலியும் பார்த்துக்க இவங்களுக்கு வாழ்வாதாரம், பொருளாதாரம் எதுவுமே இல்லை. அதனால் வீடும் இப்போ நம்மளை விட்டு போயிடுச்சு, இடிஞ்சிருச்சு, நம்மளோட லேண்டும் நம்மளை விட்டு போயிடுச்சு. ஸோ அவங்க ஸ்மக்லிங்குள்ளே போகிறாங்க, ஸ்மக்லிங்னால கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க. பட் வித்தின் ஷார்ட் பீரியட் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி இம்ப்ரிசன் பண்ணிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 10 வருஷத்துக்கு. கவர்மெண்ட்டே ஸ்கீம் எடுத்துகிட்டு வருவாங்களாம், அவங்களே வீடை இடிப்பாங்களாம். சரி, நம்ம ஸ்மக்லிங் பண்ணலான்னு போனால், ஸ்மக்லிங் வந்து ஒரு தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதை பண்ணுறதுக்கான தூண்டுகோலாக இருந்தது யார்? என் வீட்டை என்கிட்ட வாங்கினது யார்? கவர்மெண்ட் தானே. அப்போ இதுக்கு மூலத்தனம் அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் தானே. அப்படி இருக்கும் போது நீ ஸ்மக்லிங் பண்ணுறேன்னு ரேவ்லியை பிடிச்சி ஜெயிலில் போட்டதும், அதுவும் 10 வருஷத்துக்கு போட்டதும் கவர்மெண்ட் தான். ஸோ இப்போ இந்த அரசாங்கம் அப்படின்றது மக்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றி போடுது, அதை பற்றி தான் டோட்டலாகவே இந்த புக்கில் இருக்கும். இப்போது வெறும் ரேவ்லி ஸ்டோரி மட்டும் இந்த புக்கில் இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன அந்த புக்கு பேரே என்ன, வித்தர் ஜஸ்டிஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் விமன் இன் பிரிசன். விமன் இன் பிரிசன் ஒரு வேர்டு இருக்குல்ல, அதாவது நம்ம நந்தினி ஓசா இருக்காங்களா, அவங்க படிச்சுட்டு இருக்கும் போதே, அதாவது மாஸ்டர் டிகிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே ஃபீல்டு ஒர்க்காக அவங்க எங்கே போகிறாங்கன்னா ப்ரிசனுக்கு தான். முக்கியமாக சொல்லணும்னா லேடிஸ் எல்லாம் ஜெயிலுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அதை நேராக பார்த்து அதை டாக்குமெண்டேஷன் பண்ணணும்னு போனது தான் நந்தினி ஓசா. ஃபீல்டு ஒர்க்குக்காக போன நந்தினியவே குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஒரு கைதியாக மாற்றி அங்கே இருக்கிற போலீஸ் ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டாங்க. பட் அந்த பெசிமிஸ்டிக்கான ஒரு சூழ்நிலையிலும் அதை ஆப்டிமிஸ்டிக்காக மாற்றி நந்தினி ஓசா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட வாக்கு மூலத்தை காதால் கேட்டு அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா அதை ஒரு ரெக்கார்டாகவே மாற்றினாங்க. அந்த மக்களையும் ஜெயிலுக்குள்ளே இவங்க ஒரு 3வது மனுஷனாக போய் அதை அவங்க ஒரு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அஃபிஷியலாக பெர்மிஷன் வாங்கி உள்ளே போய் ரெக்கார்ட் பண்ண உதவி செஞ்சது எதுனா, இவங்களை ஜெயிலில் போட்டு அந்த காலகட்டங்கள் தான். அதை அவங்க பாசிட்டிவாக மாற்றிட்டு தான் உள்ளே போனாங்க.
அப்படி போய் இவங்களோட ஃபீல்டு ஒர்க்குக்கும் அவங்க ப்ராஜெக்ட்டுக்கான சில மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணவும் சில எவிடன்ஸுக்கும் அந்த ப்ரிசன் உதவுச்சு. அட் த சேம் டைம் அங்கே இருக்கிற பெண் கைதிகளோட வேதனைகளையும் இவங்க அழகாக வார்த்தைகளாகவும் ஒரு ஒளி கதிர்களாகவும் இவங்க ரெக்கார்ட் பண்ண உதவி செஞ்சுது. விமன் இன் ப்ரிசனில் இருக்கிற விமன்லாம் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இருக்கிற வார்டன்ஸ் நைட்டு தூங்கும் போது அவங்க கால்களை அமுக்கி விடணும், அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் ஒட்டுமொத்த ஜெயிலில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் அங்கே இருக்கிற விமன்ஸ் தான் துவைக்கணும். இந்த மாதிரி அங்கே இருக்கிற டாய்லெட்ஸு பாத்ரூம்ஸ் எல்லாம் விமன்ஸ் தான் கழுவணும். அதாவது விமன்ஸ்னால் எல்லாரும் இல்லை, குறிப்பிட்டு அங்கே இருக்கிற விமன் பிரிசனர்ஸ் இவங்க மட்டும்தான் இதெல்லாம் செய்யணும்னு அங்கேயே ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு பாகுபாடு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே நந்தினி ஓசா கண்கூடா பார்த்து, அவங்க ஜெயிலிருந்து அந்த நாட்களில் கண்கூடா பார்த்து, அதுக்கப்புறம் வெளில வந்து அகைன் ஒரு தேர்ட் பர்சனாக ஒரு இன்டர்வியூவராக உள்ளே போய் இதை இன்டர்வியூ பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்க நந்தினி ஓசா. அதை ரெக்கார்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அதை டாக்குமெண்டேஷனாகவே மாற்றி ஒரு டெஸ்டிமோனியலாக மாற்றி இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணதுனால ஸ்டில் ஷீ இஸ் ஃபேமஸ். அப்புறம் இந்த டோட்டல் டாப்பிக்கோட ஒரு தீம்ஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, பாவர்ட்டி, கவர்மெண்ட் அண்ட் ஃபேமிலி. ஃபேமிலிக்கு எக்ஸாம்பிள் இந்த ரேவ்லி தான். கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் எஸ்எஸ்பி. பாவர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா விமன் இன் ப்ரிசன். ஸோ எனக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸ் வச்சு முக்கால்வாசி சொல்லிட்டேன். உங்களுக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சால் ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸ் அண்ட் subscribe my channel and like my videos, and உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I am sure I will upload very soon.